பெண்களே படிக்க வைக்க மாட்டாங்க, பெண்களே சட்டப்பட மாட்டாங்க, பெண்களே கல்வி அறிக்க கூடாது அடக்குமுறை இருந்த அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் உழைத்து அறிந்து பாலியல் தொந்தரவு போன்ற சூழ்நிலைகள் குறைந்த பாடியை நாளுக்கு நாள் இதுக்கு மூல காரணமே மதுக்கடையும் போதை சாராயக்கடையும் டாஸ்மார்க் விற்பனையும் அம்மாள் பேரநாச்சியார் போன்றவர்கள் நாட்டின் விடுதலை மட்டுமல்ல, தனி மனித விடுதலையும் வேண்டும், குடும்பத்தில் விடுதலையும் வேண்டும் என்று போராடினார். நாளைய சமுதாயம் நல்ல திடகாத்தமான திறமையான ஆரோக்கியமான சமுதாயம் வளர வேண்டும். குடும்பத்தை காப்பாற்றினால்தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக தலைமுறையாக வளர்ந்து அவர்கள் சாதிக்க முடியும் என்ற நிர்பந்தமான யதார்த்த நிலையை உணர வேண்டும். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். மார்ச் 8 மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம் என்று இந்த நாளில் முழக்கமிட்டாலும் உலக அரங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது என்று சர்வதேச புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் அது நாளுக்கு நாள் வேறு விதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஆய்வும் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 3 வயசு குழந்தை முதற்கொண்டு மூதாட்டி வரை பாலியல் தொந்தரவுக்கு தினந்தோறும் ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, ஆதாரத்துடன் கூடிய பல்வேறு விதமான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அரங்கேறி ஒட்டுமொத்த சமூகத்தையே முகசுளிக்க வைக்கிற அளவுக்கு போய்கொண்டுதான் இருக்கின்றது. மகளிர் தினம் கொண்டாடுகிற இந்த நன்னாளில் என்னென்ன விதமான மகளிர்களை இனிமேல் ஊக்குவிக்கிற அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிற அளவுக்கு அரசாங்கமும் சமூகமும் செய்ய வேண்டும். நீண்ட நாட்களாகவே பலரால் கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பூரண மதுவிலக்கு, மதுக்கடைகளை இழுத்து மூடுவது, இனி வரும் காலங்களில் மகளிர் நலம் மேம்பட பல்வேறு விதமான ஆலோசனைகளை கருத்துக்களையும் நம்மிடையே பகிர்வதற்கு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவரும் சமூக ஆர்வலருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓடுகிற நதிகள் முதல் நம்ம கையெடுத்து கும்பிடுகிற கடவுள்கள் வரை பெரும்பாலும் எல்லாமே பெண்கள் தான். தாய், தாரம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அடையாளங்கள் இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்த நல்ல நாட்டில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 வயது குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை நிறைய நிகழ்வுகள்லாம் மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் மகளிர் நலம் மேம்பட, மகளிர் குழந்தைகள் மேம்பட, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைய என்னென்ன செய்யணும் சார்? பெண்களுக்கும் பெண்மைக்கும் ஒரு பெருமைப்படுகின்ற, படுத்துகின்ற, மரியாதை கொடுக்கின்ற ஒரு நன்னாள், ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் நம்ம நினைச்சு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது பெண்மை, பெண், தாய்மை, இந்த 3 இல்லைன்னா நாமெல்லாம் இல்லை, உலகமே இல்லை, நாம இல்லை. ஸோ மானிடம், மனித குலம் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் நிலைப்பதற்கும் திளைப்பதற்கும் பெண்மை, பெண், அம்மா, தாய்மை இது எவ்வளவு அடித்தளமோ அவ்வளவு முக்கியம். சமுதாயத்தில் அவர்கள் ஆற்றிய பங்கு இதுலேயே முக்கியமாக குறிப்பிடணும்னா, நான் மருத்துவர் மேல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை இந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோம். அவங்க தான் முதல் பெண் மருத்துவராக 1868 அந்த காலகட்டத்தில் பெண்களே படிக்க வைக்க மாட்டாங்க, பெண்களே சட்டப்பட மாட்டாங்க, பெண்களே கல்வி அறிக்க கூடாது அடக்குமுறை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் உழைத்து எறிந்து சமுதாயத்தில் சமுதாய சீர்திருத்தவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு மருத்துவக்கல்லூரியில் பிறந்து பல சாதனைகளை பெண்களுக்காக, பெண் விடுதலைக்காக
பெண் அடிமைத்தனத்தை அடிமைச்சங்களை உடைத்தெறிந்து தன் கல்வியின் மூலமாக தன் கல்வியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு அந்த கல்வியை வைத்தே பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளையும் கொடுமைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் உடைத்தெறிந்த ஒரு பெண்ணினத்தின் சிற்பி என்றால் அது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பணி என்பது. அதனாலதான் தமிழக அரசு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருடைய பேர்லேயே மகப்பேறு நிதி உதவி திட்டம் முத்துலட்சுமி டாக்டர் திட்டங்களை நம்முடைய அரசு தமிழக அரசு செஞ்சு அவங்களை கௌரவப்படுத்தும். இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்து, ஒரு சமூக சேவராக இருந்து, ஒரு போராளியாக இருந்து, ஒரு விடுதலை விரும்பியாக இருந்து, ஒரு இனத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட அவரை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வழிகாட்டியாக நாம் நினைத்துக் கொண்டு அத்துணை மாணவர்களும் நாம் டாக்டர் முத்துலட்சுமி கொண்டு இந்த சமுதாயத்தில் நாம் நம்முடைய பங்கை ஆற்றி சமுதாய சீர்திருத்தத்தை கொடுத்து பெண்களுடைய உரிமையை போற்ற வேண்டும். வருந்தத்தக்க செய்தி நீங்கள் சொன்னது போல அச்சு ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, சமூக ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, பெண்களுக்கு இழைக்கின்ற கொடுமை, அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொந்தரவு போன்ற கொடுமைகள் குறைந்த பாடில்லை, நாளுக்கு நாள் அதிகரித்து குறையும். இதுக்கு மூல காரணமே மதுக்கடையும் சாராய கடையும் டாஸ்மாக் விற்பனையும், சாராய கடை வீதி டாஸ்மாக் கடை இருப்பதும், அதன் மூலமாக வளர்ந்து வருகின்ற போதை பழக்கமும், அதை போதைப் பொருள் பழக்கமும் மிகப்பெரிய சமுதாயத்திற்கு சீர்கேடு. இதை எந்த அரசியல் தலைவரும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, சமூக சீர்திருத்தவாதியும் சரி, சட்டம் இயற்றுகின்றவர்களும் சரி, சட்டத்தை மதிக்கின்றவர்களும் சரி, சட்டத்தை பாதுகாக்கின்றவர்களும் சரி, இது ஏன் இந்த சமூகம் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நடந்து கொண்டிருக்கின்றது? இதற்கான காரண காரியங்கள் என்ன, இதை தூண்டுவது என்ன, இது எதனால் ஏற்படுகிறது என்பதை கவனிக்க தவறுகிறார் என்பது உள்ளபடியே ஒரு மருத்துவர் என்ற முறையிலும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய ஆதங்கம். முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவராக என்னென்ன விதமான பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு எப்படிலாம் பாடுபட்டார். தன்னுடைய வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிறைச்சாலையில் போய் வாடி அஞ்சலை அம்மாள், அதில் பார்த்தீங்கன்னா வீரநாச்சியார், தமிழக மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தமிழக பெண்கள் அப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, இரவு பகல் பாராமல் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு, வீட்டு போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு இன்று வரை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள், அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலைக்கு போகிற பெண்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இன்று தமிழ்நாடு இருக்கின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியாக இருந்தது. இன்று தமிழ்நாடு அதில் ஒரு தனியாக சிறப்பு சேர்த்து சமூக பொருளாதாரத்தில் பெண்கள் தன்னுடைய வருமானத்தை ஈட்ட வேண்டும், தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன் வந்ததினால், கல்வி கேட்டதினால், சமத்துவம் வந்ததனால், சம உரிமை வந்ததனால், பெண்கள் சம பங்கு எடுத்துக்கொண்டு தன்னுடைய திறமையை செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்தியதனால் இன்று சமுதாய பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாத பாராட்டுகள். ஆனால் அதே வேளை நீங்கள் சொன்னதை போல குடும்பத்தில் டொமஸ்டிக் குவாரல்ஸ், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் குடிப்பழக்கத்துக்கு, சாராயத்திற்கு, டாஸ்மாக் குடித்து கொண்டு அடைந்து அதனால் மற்ற குடும்ப உறுப்பினருக்கு ஏற்படுத்த பாதிப்புகள், அந்த பொருளாதார இழப்புகள், அந்த மன நிம்மதியை இழந்து, அந்த சுமூகமான சோசியல் ஹார்மனியை இழந்து வாடுகின்ற பொழுது அந்த அத்துணை சுமையும் தாங்கி நிற்கிறவர்கள் பெண்கள். அவர்கள் கல்யாணமானவர்களாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளி மாணவிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய தாக்கங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. மற்ற குடும்ப உறுப்பினர்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் இன்னைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண போனாலும் அங்கேயே தன்னால் நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு
இந்த சமூகத்தில் குறையோடு கிடைக்கின்றது இந்த மது பழக்கமும் மதுவினால் ஏற்படுகின்ற சமுதாய பொருளாதார சீரழிவுகளும். இதை உணர வேண்டும், சமூக ஆர்வலர்கள் உணர வேண்டும். இதனால்தான் இதெல்லாம் அன்றே இருந்ததை எதிர்த்து போராடுதான் அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார் போன்றவர்கள். நாட்டின் விடுதலை மட்டுமல்ல, தனி மனித விடுதலை வேண்டும், குடும்பத்திலே விடுதலை வேண்டும் என்று போராடினார்கள். இன்று பெண்கள் வருமானத்தை ஈட்டுச் செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் குடும்ப விடுதலையிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு இன்னும் சிரமப்படுகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. எவ்வளவு பெரிய படித்தாலும் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு என்று அவர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது, குடும்ப பொறுப்பு இருக்கிறது. அந்த குடும்ப பொறுப்பு அவர்கள் மட்டும் நினைத்தால் மட்டும் சரியாக செய்ய முடியாது, எல்லோரும் செய்ய வேண்டும். அதற்கு சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் பொது சுகாதாரம் நன்றாக இருக்க வேண்டும். பொது சுகாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் போதை பழக்கமும் மது பழக்கமும் அடியோடு குறைக்கப்பட வேண்டும். ஒரே நாளில் குறைக்க முடியாது, போதையை ஒரே நாளில் குறைக்க முடியாது. படிப்படியாகவாது குறைத்து ஒரு கால நிர்ணயம் பண்ணி இத்தனை ஆண்டுகளுக்குள் போதை பழக்கத்திலிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும். கல்யாணமாகாத இளம் பெண்கள் எல்லாம் டாக்டர், படித்தவர்கள் எல்லாம், படித்த பெண்கள் எல்லாம், படித்த மாணவிகள் எல்லாம் நீங்கள் டாக்டர் முத்துலட்சுமி போன்று ஒவ்வொரும் சமுதாயத்தில் முன்னேறி வர வேண்டும். முதியவர்கள் எல்லாம் அன்னை தெரசா மாதிரி போன்ற ஒவ்வொரு பெண்களும் அன்னை தெரசாவை கொண்டு சமூக பணியில் ஈடுபட்டு அன்றாட முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நடுத்தரவர்கள் ஆரோக்கியமானவர்கள் பிரகாத்தமான பெண்கள் எல்லாம் வேலுநாச்சியார் போலவும் அஞ்சலி அம்மாள் போன்ற சரோஜினி தேவி போன்றவர்கள் அவர்கள் போல போராட வேண்டும். வீதிக்கு வந்து இந்த சமூக அவலங்களை தட்டி கேட்க வேண்டும், கையில் ஏந்த வேண்டும், உரிமைக்காக போராட வேண்டும். இந்த தேர்தல் நேரத்தில் சமூகம் சீரழிக்கின்ற டாஸ்மாக் கடையையும் போதை பழக்கத்தையும் ஒழிப்பதற்கான வழிமுறைகளை கையில் எடுத்து அதை பிரச்சாரம் செய்து அந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் போன்ற சமூக ஆர்வலர்களின் ஆசை. இப்படி நாம் நினைத்தாலே ஒழிய எல்லாத்துக்கும் அரசாங்கமே உதவி செய்ய வேண்டிய நினைத்து விடாமல் நாமே நம் மக்களை காப்பாற்றுவதற்கு நம் மக்களை தீய சக்தியிலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து பொதுமக்களையும் இந்த குடிப்பழக்கத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றுவதற்கு நாம் நம்மாலான இயன்ற உதவிகளை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பொதுமக்களை காப்பாற்றினால்தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக தலைமுறையாக வளர்ந்து அவர்கள் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிர்பந்தமான யதார்த்த நிலையை உணர வேண்டும். இதை அன்று நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய குரு என்ற ஸ்தானத்தில் உள்ள வாத்தியார்கள் நம்மளுக்கு போதித்தார்கள். பாடம் ஒரு பக்கம் போதித்தாலும் நல்ல ஒழுக்கங்களை போதித்தார்கள். நீதி கதைகள்லாம் சொல்வார்கள். நான் டீட்டெயில்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். நான் டீட்டெயில் நல்ல கருத்துக்களை சொல்வார்கள். நல்ல பல கெட்டான் எப்படி அவன் கெட்டான் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லி எப்படி நம்ம வந்து நன்னறி கதைகள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம் கதை சொன்னாங்க. இப்போ சொல்ல போனா அதுதான் முக்கியமான பாடம். இதுகளெல்லாம் இல்லாதனால சமூக போராளிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக ஆர்வலர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் ஒரு வேலுநாச்சியாரை போலவும், ஒரு அஞ்சலி அம்மாளை போலவும், ஒரு டாக்டர் முத்துலட்சுமி அவர்களை போலவும், ஒரு அன்னை தெரசா போலவும், ஒரு ஜான்சி ராணி போலவும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு சமுதாய சிற்பியாக ஒவ்வொரு பெண்களும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நீங்கள் தான் சமுதாய வளர்ச்சியில் பெண் கருவுற்று தாயின் வயிற்றில் வளர்ந்து பிரசவிக்கின்ற அந்த பெருமையை கொண்டவர்கள் நீங்கள். ஆகவே இந்த பெண்கள் தினத்தில் நாம் ஒரு பெண்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கையை நீட்டுகின்ற அளவிற்கு உட்பட்ட இடங்களில் உங்களுடைய உரிமையை, உங்களுடைய முழக்கத்தை சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும்,
சமுதாயம் நல்வழியில் செல்ல வேண்டும். சமுதாயம் ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும். சமுதாயம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் நாம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கின்ற மதுப்பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் ஒழிப்பதற்கான அத்துணை வேலைகளையும் மனம் தளராமல் அயராது பாடுபட வேண்டும் என்பதுதான் ஒரு மருத்துவரா ஒரு சமூக ஆர்வலரா மதுப்பழக்கத்தில் இந்த சமுதாயம் விடுபட வேண்டும். நாளைய சமுதாயம் நல்ல திடகாத்தமான திறமையான ஆரோக்கியமான சமுதாயம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேன். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் நலன் குறித்தும் மகளிர் மேம்பாடு குறித்தும் அப்படிலாம் அவங்களுக்கு பல்வேறு விதமான இடர்கள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து தெளிவாக தெரிவித்தமைக்கு சிசிஎன் மீடியா சார்பில் நெஞ்ச இனிய நன்றி சார். நன்றி.